சொல்கிறது சரி, ஓஹோ இப்படியெல்லாம் பிரச்சனை தமிழருக்கு இருந்திருக்கு, ஓ நாங்கள் அதெல்லாம் செய்யணும், நாங்கள் பிள்ளை விட்டுட்டோம்ன்ற ஒரு இதில் நாங்கள் கொண்டு வரணும் அவங்களோட மைண்டில். அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு இந்த இதை பேர் இந்த தங்கத்துக்குங்கன்னா தமிழரே மதிக்கிறோம் இல்லை, அப்போ அவங்க மதிப்பாங்களோ? சும்மா நாங்கள் வெளிநாடு அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினரை குற்றஞ்சாட்டிட்டான். அவங்கள் ஒருத்தருமே சபநாகரிகத்தை பேணி இருக்கிறாங்க, எல்லாருமே சபநாகரிகத்தை பேணி இருக்கிறாங்க. அதுதானே பிரச்சனை. அப்ப அதான் இப்ப நாங்கள் இவரும் அந்த 10 11 அவைகளோட பயணிக்க வேண்டி இருக்குது. அப்ப இப்ப இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்ன்ற ஆதங்கத்துல தான் இது கதைக்கிறோம். வழிய நாங்க அர்ச்சுனாக்கு இப்ப அனுப்பி போட்டு கதைக்கிறோம். நீங்க அதான் இப்ப அப்ப இதுல அனுப்பினாக்கள் தான் கவலைப்படி நம்பளிக்க. அப்ப இப்ப இதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பலி என்றதான் பார்க்க வேணும். பலிய அவன் நம்பிக்கை தான் கூடிக்கொண்டு போகுது. துவக்கும் கேட்டுட்டார், துப்பாக்கியும் கேட்டுட்டார். அதுவும் இதுல முன்வச்சு நம்ம தெரியல, துப்பாக்கியும் எடுக்க போறேன். தனக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி எடுக்க போறேன். போலீஸ் காவல் எடுப்பனோ தெரியல, நான் துப்பாக்கி எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். அப்ப எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் செய்த மாதிரி பயணிக்க போறேன். என்ன நடக்குது? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா, இயலாமையின் அறிகுறியா? வணக்கம். ஹலோ வணக்கம். என்னண்டா எந்த ஆதங்கம் உண்டுன்னா, இப்போ நாங்கள் இதில் வெட்டி அது இதுன்னு சொல்லியே சரிதானே, எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. கஷ்டப்பட்ட இடத்துல போயிட்டு, சரியா, கஷ்டப்பட்ட இடத்துல போயிட்டு ஒரு தானே பிடிக்கலாம். அங்கே படிச்சாக்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்ட இடத்துல படிச்சாக்கள் இருக்கிறாங்க, சரிதானே. அவைகளை பிடிச்சி எலெக்ஷன் கேட்க விடுங்க. அவங்கள் அடிச்சுட்டு போனா கொடுத்தி பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டா கஷ்டப்பட்டவன் நிமிந்து வாரான். இது நாங்கள் திருப்ப இந்த வெள்ள வெட்டியும் இந்த கல்லறையும் பிடிச்சு மேட்டுக்குடியால திருப்பி அனுப்புறதாலதான் அவன் இன்னும் காசை தேடிக்கொண்டு போவோம்னு திரிகிறான், சரிதானே. அப்ப நாங்கள் திருப்பி நாங்கள் எல்லாருமே விடுற புள்ளே அதுதான். சரியா, நீங்க பாருங்க. தயவு செய்த உறவுகளே, இந்த கருவி தொடர்பான விடயங்களோ அல்ல எதிர்விடயங்களோ ஏதாவது எழுதாதீங்க. வெளியில நாங்கள் பீச்சோடி போய் சொன்னா இது எங்களுக்கு சில பிரச்சனை இங்கே இருக்கு, அது ஒரு பயதான் கதைக்காதீங்க ப்ளீஸ், புரிஞ்சு கொள்ளுங்க. நன்றி, கதைங்க. ஓகே, அப்படியே அப்படின்னா இந்த இப்போ பாருங்க, அந்த என்ன இடம்னு சொன்னா அந்த நாவாந்துறை அந்த சைட், இப்போ நான் யாழ்ப்பாணம் அந்த சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எம்பியோ ஒரு தடமே இல்லை, அந்த ஏரியாவுக்கு அந்த இடத்துல இல்லை, சரிதான். அந்த இடத்துல அவன் இருந்தா அவன் தண்டை இதை பார்ப்பான், சரியா. தண்டை மக்கள் அதுகள் எல்லாம் வறிய மக்கள், அந்த இடம் அந்த சைட்டை பார்த்தீங்கன்னா மக்கள் வறிய மக்கள். இது திருப்பி எங்கெங்க மேட்டில் இருக்கிறான் அவனை கொண்டு அழியாந்து விட்டு அவன் திருப்பி மேலே போய் அந்த இனிவில் ஒருதன் இருந்தவன் யாருன்னு சொன்னா வரதுறாரோ அவன் மேலே பிடிச்சு எங்க ஜெட்டு இந்த இது விமானம் ஓடுறது படிப்பிச்சு விட்டுட்டான். அப்ப கஷ்டப்பட்ட ஆக்கள் திருப்பவும் கஷ்டத்துக்கு தான் தள்ளி கொண்டிருக்கிற மொழியை நாங்கள் கதைச்சு இவங்களை ஏத்தி மற்றும்படி நாங்கள் எதையுமே அடையவும் இல்லை. இனி என்ன அடையிறோமோ கடவுளுக்கு தான் தெரியும். அவன் நான் திருப்ப சொல்றேன் என்னண்டா, இப்ப மாநசபை எலெக்ஷன் பெரேக்கு எங்க கஷ்டப்பட்டவன் இருக்கிறானோ அவனை பிடிச்சி விடுங்க. அவனுக்கு தெரியாண்டில்ல, பள்ளிக்கூடம் போயிலேண்டில்ல, அவன் நேசரைக்கு போயிலேண்டில்ல, பள்ளிக்கூடம் போயிலேண்டில்ல, அவனுக்கும் எல்லாமே தெரியும். அப்படி போறதாலதான் அண்ணா இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்தது. இல்ல, அர்ச்சுனா ராமநாதன் சொல்ல வர்ற விஷயம் என்னென்றால், பாராளுமன்ற உறுப்பினராக போய் நான் எதுவும் செய்து கொள்ள முடியவில்லை, மாநகர சபை தேர்தலில் போய் நான் வென்றுட்டேன்னு சொன்னா மக்களுக்கு பல உதவிகளை செய்யலாம்னு சொல்றாரு. அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் பெரியவரா, ஒரு மாகாண சபையினுடைய வேட்பாளர் பெரியவரா? இதுதான் கேள்வி. யார் பெரியவர்ன்னு? இவர் தான் பெரியவர், எங்க பாராளுமன்ற உறுப்பினர் தான் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்த உங்களாலே ஒன்று மடுக்க முடியாம அப்ப மாநகர சபை தேர்தலை வந்தா அப்புறம் தான் செய்யலாம்னு சொல்றீங்களா? அப்படி இது என்ன கருத்து விளங்கல, புரியல. மாநகர சபை அண்ணா என்னன்னு சொல்றேன்டா, இப்ப இப்படித்தான் முதல் இப்படித்தான் இருக்கா, இப்படித்தான் நாங்க போன முறை வடமான சபைக்கு விட்டார்கள், தங்களுக்கு கார் வேணும், மோட்டர் ஜாக என்ன கார் வேணும், சொகுசு கார் வேணும், அது இது வேணும்ண்டு மக்கள் எலெக்ஷன்ல போட்டு விட்டது, நீ கார் ஓடி திரியண்டா போட்டு விட்டது.
காரை வேண்டி அதே மாதிரி தான் அடிச்சுனாங்க. அர்ஜுனாவும் இப்ப தனக்கு அதுதான் இதுதான் கேட்கிறான். இப்ப சனம் எலெக்ஷன் போட்டு விட்டது இவரை கார் வண்டி ஓடிச்சிடி போக்கு வண்டி சுட்டு கொண்டு தெரியுன்னு சொல்றதுக்கா விட்டு கிடாச்சு. அப்ப அவங்க ஒன்றும் புரிஞ்சு கொள்றாங்கல்ல. அடிப்படை மட்டத்துல இருக்கிறவனுக்கு தெரியும், அனுபவப்பட்டு தான் வந்திருப்பான். அவனைத்தான் நான் விட சொல்றேன். இவங்க இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இவியல் வடமாற சபையில கணக்கு காட்டே 2 பேருக்கும் கணக்குண்டா அவங்களுக்கும் தெரியும். அவங்க பள்ளிக்கம் போனா தானே கணக்கு தெரியறதுக்கு. அது வேற லைன். இப்ப கணக்கு திருப்பி காசு அனுப்பினமாம். இங்க எல்லாம் நாட்டுல ஒரு பிரச்சனை இல்லையன்ற மாதிரி தாங்களோட எடுத்து சிரவழிக்க மாட்டோம்னு சொல்லி கணக்கு திருப்பி அனுப்பினவன். காசு திருப்பி எவ்வளவு காசு திருப்பி அனுப்பினவங்க வெள்ள வட்டி கள்ளன்னு